பின்னாடி வந்து எல்லாம் வருவாங்க. சென்னை காமராஜர் சாலையில் மாற்றுத்திறனாளிகள் குண்டுக்கட்டாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோட்டையை முற்றுகையிட அவர்கள் முயன்றதாக கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். சுப்பிரமணியன், இப்ப இந்த நடவடிக்கை தொடர்பாக இருக்கக்கூடிய உங்கள் விவரம். கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை வரக்கூடிய வகைகளில் அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையம், அதே போல மாதவரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், பாரிமுனை பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களிலும் கைது நடவடிக்கை என்பது போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். தடையை மீறி போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மாற்றுத்திறனாளிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக உழைப்பாளர் சிலை அருகே அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கோட்டையை நோக்கி முற்றுகையிடுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் அங்கு ஏற்பட்டு இருந்தது. குறிப்பாக முதல்வர் செல்லக்கூடிய பாதையில் அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். முதல்வர் தலைமைச் செயலகத்துக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் தான் இந்த போராட்டம், மறியல் போராட்டம் நடந்திருந்தது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் விண்ணப்பிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தனியான வேலை அட்டை வழங்குவதுடன் தொடர்ந்து 100 நாட்கள் வேலை முழுமையாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மீண்டும் 4 மணி நேர வேலையை மட்டுமே உத்தரவாதப்படுத்த வேண்டும். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்ல வேண்டிய பயண தளத்திற்கு வாகன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக தான் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னை முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.